ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட் ஆஃப் யூ மைட் ஹவ் ஹர்ட் யூகேயோட பிஆர்பி கார்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? என்னதான் பிஆர்பி கார்ட்ஸ் எல்லாம் 31 டிசம்பர் 2024 எக்ஸ்பயர் இருந்தாலும் யூகே ஹோம் ஆஃபீஸ் ஆன் 4 டிசம்பர் 2024 அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க பிஆர்பி ஹோல்டர்ஸ் எல்லாருக்கும் 3 months ஆஃப் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க until 31st March 2025 வரைக்கும். இந்த டைம் பீரியட்குள்ளே if you have a valid visa to reside in the UK, you can travel even with the expired BRP. அது மட்டும் இல்லைங்க, இந்த டைம் பீரியடில் உங்களோட பிஆர்பிஸ் எல்லாத்தையும் இந்த டாக்குமெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணணும், which is nothing but an e-visa. ஒருவேளை நீங்கள் இன்னும் e-visasக்கு அப்ளை பண்ணலன்னா அந்த ப்ராசஸ் பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க. நான் வந்து இப்போ government.uk வெப்சைட்டில் இருக்கேங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யூகேயில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த லிங்க் இந்த வெப்சைட் பற்றி நல்லாவே தெரியும். நான் யூகே ஆடியன்ஸ்க்காகவும் யூகேக்கு மூவ் ஆகணும் அப்படி நினைக்கிறவங்களுக்காகவும் ஒரு குயிக் இன்ஃபோ வந்து நான் ஷேர் பண்ணிடுறேன். இது வந்து யூகே ஹோம் ஆஃபீஸோட அஃபிஷியல் வெப்சைட். எனி இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் யூகே ரிலேட்டடாக பார்க்கணும், வீசா பற்றியோ இல்லாட்டி ஜாப்ஸ் பற்றியோ நீங்கள் சர்ச் பண்ணணும்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பிஆர்பி பேஜில் இருக்கேன். இப்போ நான் ஹோம் பேஜ் போய்ட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே வந்து சர்ச் பார் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து உங்களுக்கு தேவையான ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வீசா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வீசா நான் டைப் பண்ணேன்னா வீசா ரிலேட்டடாக வந்து இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ட்ராப் டவுன் வந்து பாப்பப் பண்ணும். இப்போ எனக்கு கிராஜுவேட் வீசா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ அதை நான் கிளிக் பண்ணுற பாருங்க. இந்த இடத்துல கிராஜுவேட் வீசா ரிலேட்டடான லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ உங்களுக்கு என்ன லிங்க் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பிஆர்பி பற்றி வந்து ஒரு குவிக் இன்ஃபர்மேஷன். பிஆர்பிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, பயோமெட்ரிக் ரெசிடென்ஸ் பெர்மிட். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூகே வந்த உடனே வந்து அந்த பிஆர்பி வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க வித்தின் 10 days ஆஃப் அரைவல். இது வந்து ஒரு கிரெடிட் கார்டு மாதிரி இருக்கும். என்னோட வீடியோட தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு குட்டி கார்டு வந்து ஹோல்ட் பண்ணியிருப்பேன். அதுதான் வந்து அந்த ஃபிசிக்கல் கார்டு. இப்போ யூகே கவர்மெண்ட் இந்த கார்டு தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க இ-விசாக்கு. அந்த ப்ராசஸ் பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்க, நம்ம இப்போ வந்து இ-விசா பேஜ் ஆக்சஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து government.uk வெப்சைட்டில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலர் செக்ஷன் ஒன்று இருக்கும். அங்கே வந்து செகண்ட் லிங்கே வந்து இ-விசா லிங்க் தான். இப்போ இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே வந்து உங்களோட இ-விசா பேஜ் வரும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் இட் யூ கேன் ஜஸ்ட் ரீட் இட். ஸோ நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டார்ட் நவ் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்களுடைய யூகே வீசா வந்து உங்களுக்கு எப்போ கிராண்ட் பண்ணாங்க, அதாவது 1st November 2024 முன்னாடி பண்ணாங்களா இல்லை அப்புறம் பண்ணாங்களான்னு. எனக்கு வந்து முன்னாடி பண்ணாங்க, அதனால வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட பிஆர்பி கார்டு இருக்கா இல்லையான்னு. எனக்கு வந்து பிஆர்பி கார்டு அப்ளை கொடுத்தாங்க, ஸோ அதனால் வந்து நான் எஸ் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு உங்ககிட்ட வந்து இன்னும் பிஆர்பி கார்டு இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பயர்டு பிஆர்பியும் இன்க்ளூட் பண்ணி தான். ஒருவேளை நீங்கள் இ-விசா வந்து இப்போ ஜனவரியோ இல்லாட்டி வந்து ஃபெப்ரவரியோ இல்லை March 31st முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எஸ்ஏ கொடுத்து பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுடைய பிஆர்பி கார்டு வந்து எக்ஸ்பயர் ஆகிடுச்சா? ஆமாம், எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. எப்போ வந்து உங்களோட பிஆர்பி கார்டு எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது எவ்வளோ மாதம் ஆகுது, 18 monthsக்கு கம்மியாக இருக்கா இல்லை அதிகமாக இருக்கான்னு. ஆக்சுவலாக 18 months கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இந்த செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இ-விசாவோட உங்களோட இதை லிங்க் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்திருக்கணும். ஒருவேளை அக்கௌண்ட் இல்லைனா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணி யூகேவி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி யூகேவி அக்கௌண்ட் இருக்குது, அதனால வந்து நான் டேரெக்டாக சைன்இன் பண்ணுறேன். ஸோ இது வந்து எந்த டாக்குமெண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ணணும்னு கேட்குது. ஸோ நான் வந்து பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் கொடுக்கணும். நான் இங்கே வந்து என்னோடது கொடுக்குறேன். அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் மூலிமா ஓடிபி வேணுமா இல்லை இமெயில் மூலிமா வேணுமான்னு கேட்குது. நான் வந்து மெசேஜ் மூலிமா வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓடிபி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம அதை டைப் பண்ணுவோம். ஓகே, நீங்கள் அங்கே கண்டினியூ கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் தான் வந்து காட்டும். ஸோ கீழே இருக்கிற இந்த செக்ஷனை வந்து இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து எனக்கு ஆல்ரெடி இ-விசா இருக்கிறதால தான் வந்து இந்த செக்ஷன் காட்டுது. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ணுறப்போ இந்த செக்ஷன் காட்டாது, இங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்களா 3 செக்ஷன்ஸ் இருக்கும். இந்த 3 செக்ஷன்ஸையும் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூகே இமிகிரேஷன் ஆப் வேணும். இப்போ இங்கே வந்து பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுறேன். இங்கே தெரியுது இல்லைங்களா, யூகே இமிகிரேஷன் ஐடி செக். இந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷனை வந்து உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் அந்த 3 செக்ஷன்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் பேஜ் வந்து இப்படி தாங்க இருக்கும். நீங்கள் ஒரு couple of days வெயிட் பண்ணணும். உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் கன்ஃபர்மேஷன் வரும். இமெயிலில் வந்து ஒரு லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை வந்து இந்த பேஜுக்கு அதை எடுத்துகிட்டு வரும். இங்கே வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட் நோ கிளிக் பண்ணிங்கன்னா கிரெடென்ஷியல்ஸ் வச்சு நீங்கள் லாகின் பண்ணணும். நீங்கள் எதை வந்து முன்னாடி யூஸ் பண்ணீங்களோ. நான் வந்து பாஸ்போர்ட் யூஸ் பண்ணதால நான் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி லாகின் பண்ணுறேன். கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அகைன் டேட் ஆஃப் பர்த், டெக்ஸ்ட் ஒரு இமெயில், நான் வந்து டெக்ஸ்ட் கொடுக்குறேன். கோட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இட் வில் டேக் யூ டு யுவர் இ-விசா பேஜ்ங்க. இங்கே வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கெட் அ ஷேர் கோட் அப்படிங்கிற ஒரு ஐக்கன் வந்து தெரியும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கோட் ஜென்ரேட் பண்ணும். அகைன் இஃப் யூ ப்ரெஸ் இட், இந்த கோட் வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களோட ரைட் டு ஒர்க்குக்கோ இல்லாட்டி வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு இல்லை உங்களோட இமிகிரேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அட் த சேம் டைம் ஒருவேளை நீங்கள் வந்து ரெண்ட் பண்ணணும், லைக் இங்கே வந்து ஹவுசஸ் வந்து இஃப் யூ வாண்ட் டு ரெண்ட் இட், அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் கோடு தான் வந்து நம்ம ஷேர் லைக் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து நான் வந்து டு ப்ரூவ் மை ரைட் டு ஒர்க்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கண்டினியூ பண்ணிங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஷேர் கோட் வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து உங்களோட எம்ப்ளாயருக்கோ இல்லாட்டி வந்து உங்களோட லேண்ட்லார்டுக்கோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஈவன் ஃபார் வந்து ட்ராவல் டைம்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வேளை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, சென்ஜன் விசா அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஷேர் கோட் தான் கேட்குறாங்க. இதில் வேலிடிட்டி பார்த்தீங்களா, அதுதான் 90 days வரை வேலிடிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்போல்லாம் வந்து இஃப் யூ வாண்ட் டு லைக் அப்ளை ஃபார் அ ஒர்க் ஆர் லைக் யூ வாண்ட் அப்ளை ஃபார் அ ரெண்ட், நீங்கள் வந்து இந்த ஷேர் கோட் ஜென்ரேட் பண்ணி அந்த ரெஸ்பெக்டிவ் பர்சனுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஜஸ்ட் டு கிவ் அ சம்மரி, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பிஆர்பி கார்ட்ஸ் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா அதை கட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுவோம். ஆனால் இந்த வாட்டி அதை பண்ணாதீங்க. வித் யுவர் எக்ஸ்பயர்ட் பிஆர்பி, ப்ளீஸ் அப்ளை ஃபார் யர் இ-விசா பிஃபோர் 31st March 2025. அண்ட் ஈவன் இஃப் யூ ரிசீவ் யர் இ-விசா, டு நாட் ரிட்டர்ன் யர் பிஆர்பி கார்ட்ஸ். அது மட்டும் இல்லைங்க, யூகே கவர்மெண்ட் கேரியர்ஸ்க்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க பிஃபோர் 31st March 2025 வரைக்கும் டு அக்செப்ட் எக்ஸ்பயர்ட் பிஆர்பி கார்ட்ஸ். ஸோ ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட் அண்ட் பிளான் யுவர் ட்ராவல் அக்கார்டிங்லி. I hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். If you like this video, please hit the thumbs up button and do share and comment, and do not forget to subscribe to our channel. Until our next video, bye.